இறுதி ஒரு கேள்வி வேணா, இப்போ இந்த எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரசினுடைய இந்த மோசமான ஸ்ட்ரைக் ரேட் மூலமா வரக்கூடிய தேர்தலில் அந்த காங்கிரசினுடைய அந்த ஷீட் ஷேரிங் அப்படின்றது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, குறிப்பா தமிழ்நாடு மாதிரி? இல்ல, ஆக்சுவலா அவங்களுக்கே ஒரு கூச்ச உணர்வு வந்துச்சா, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம கட்சியெல்லாம் கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணுவோம், நம்ம போய் கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம். ஏன்னா இந்த இந்த எலெக்ஷனுக்கு தேஜஸ்வி யாதவுடைய சட்டையை பிடிக்கல. ஒருவேளை பின்னணியில பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருந்திருப்பாங்க. அவ்வளோ பிரச்சனை பண்ணி, அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி தான் இந்த இடங்களை வாங்கினாங்க. 61 இடம் எங்க இருக்கு, 5 சீட் எங்க இருக்கு. இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு கடந்த முறை 25 சீட்டு கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் திமுக இருந்து. இந்த முறை கூச்சமே பட மாட்டாங்க காங்கிரஸ், 40 சீட்டு கேட்பாங்க. 40 சீட்டு வேணும், துணை முதல்வர் வேணும், துணை முதல்வர் எங்க கட்சியிலிருந்து வேணும், கேபினெட் மினிஸ்ட்ரி வேணும், அதுலயும் அந்த தொகுதி அந்த மினிஸ்ட்ரியிலையும் ஹோம் மினிஸ்ட்ரி வேணும், இந்த பிடபிள்யூடி வேணும், முக்கியமான துறைகள் தான் எங்களுக்கு ஒதுக்கணும் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அப்படி கேட்டாதான் காங்கிரஸ். அப்படி கேட்காம இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கிடையாது. அவங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க வந்து எங்களுடைய தவறுகள்லாம் சரி பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் காங்கிரஸ் கட்சியுடைய முகமா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எங்க இருக்கிறாரு? அப்ராட்ல இருக்கிறாரு, யூரோப்ல இருக்கிறாரு. பிரியங்கா காந்தி எங்க இருக்கிறாங்க? யூஎஸ்ல இருக்கிறாங்க. இதை விட நான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மெத்தன போக்குக்கு என்ன என்ன உதாரணத்தை நான் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க.